அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும். தேடுதல் தந்திடும் தேடவிடாது தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும் உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் மதுரை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வரும் திரு ரமேஷ் கண்ணன் அவர்கள் நம்மோடு இணையவிருக்கிறார். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய வாசிப்பு பழக்கம் என்பது தினத்தந்தி நாளிதழ் வாசிப்பதிலிருந்தே தொடங்கியது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் வீட்டில் அந்த நாளிதழ் இருக்கும். அதை அப்பா எங்களை கட்டாயப்படுத்தாதவாறு வாசிக்கச் செய்வார். தினத்தந்தியின் மொழி மிகவும் இலகுவானதாகவும் வாசிப்பதற்கு எளிமையானதாகவும் இருக்கும். அதன் மூலமாகவே நான் தமிழை மிக விரைவாக வாசிப்பதற்கு கற்றுக்கொண்டேன். அது ஒரு வகையில் கற்றலில் பயன்பட்டது போல பொதுவான நூல்களை வாசிப்பதற்கும் என் மீது ஒரு ஆர்வத்தை அது தூண்டியது. அதிலிருந்து நான் கதை புத்தகங்கள் வாசிப்பதற்கு எப்போது வந்தேன் என்றால், மாதந்தோறும் அப்பாவோடு முடியை சீர் செய்வதற்காக சலூன் கடைகளுக்கு செல்வதுண்டு. அப்போது அப்பா அம்புலி மாமா, பாலமித்ரா என்ற 2 இதழ்களை எங்களிடம் வாங்கி கொடுப்பார். அதில் வண்ண புகைப்படங்களோடு இருக்கக்கூடிய கதைகளை வாசிப்பதற்கு அவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும். அது அப்படியே மெல்ல மாறி, அதாவது குழந்தைகளுக்கான படங்களோடு கூடிய கதைகள் தொகுதிகளை எங்களுக்கு வாங்கி அளிப்பார். அதிலிருந்து சோவியத் நாவலுக்கு கொஞ்சம் மாற்றம் அடைந்தது. நாவலினுடைய மொழி உண்மையிலேயே கடினமானதாக இருந்தது. அதிலிருந்து தினமணி கதிர் இதை வாசிப்பவனாக நான் மாறினேன். ஒரு கட்டத்தில் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுவது, விளையாட்டில் நேரத்தை கழிப்பது, திரைப்படங்கள், தொலைக்காட்சி இவற்றிலே ஈடுபாட்டு அதிகமாகி வாசிப்பதை ஒரு வகையில் வெறும் செய்தித்தாள் அல்லது ஒரு சிறு கதைகளோடு முடித்து கொண்டவனாக இருந்தேன். பின்பு ஒரு நல்ல பணி நிலைக்கு வந்த பிறகு, ஆசிரியராக வந்த பிறகு மீண்டும் இந்த வாசிப்பிற்கு நான் அழைத்து வரப்பட்டேன். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த வாசிப்பு என்பது எவ்வளவு நாம் தவற விட்டு இருக்கிறோம் என்று. அன்றிலிருந்து நான் வாசிப்பில் மிக ஆர்வத்தோடு தன்முனைப்போடு ஈடுபடுவதற்காக முயற்சி எடுக்கிறேன். அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைகிறது என்று காலம்தான் முடிவு செய்யும். இன்று எனக்கு பிடித்த நூல் என்ற வரிசையில் நான் உங்களோடு பேச இருப்பது விவேக் ஷான்பாக் எழுதிய காச்சர் கோச்சர் என்ற கன்னட நாவல். இந்த கன்னட நாவலை காலச்சுவடு பதிப்பகம் மிக அருமையாக தமிழில் வழங்கியுள்ளது. இதனை தமிழில் மொழிபெயர்த்தவர் மிக பிரபலமான மிக அருமையான ஒரு மொழிபெயர்ப்பாளர் திரு கே நல்லதம்பி. இவர் பல நூல்களை கன்னடத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து தமிழின் சிறந்த எழுத்தாளர்கள் எழுதிய கதைகளை கன்னடத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறார். அந்த வகையில் மிக சமீபத்தில் அவருக்கு மொழிபெயர்ப்புக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவருடைய நூல்களை வாசிப்பவர் அனைவரும் பிரமிப்படைந்து சொல்வது என்னவென்றால், மூலத்தினுடைய கரு சிதையாமல் அதே நேரத்தில் அதை வாசிக்கக்கூடிய மொழியில் இருப்பவர்களோடு மிக இயல்பானதாக, ஒன்றிவிடக்கூடியதாக அந்த நூல் அமைந்து விடுவது. அது இந்த நூலுக்கும் வாய்த்திருக்கிறது. காச்சர் கோச்சர் என்ற இந்த நூல் கன்னடத்தில் வெளியாகி தமிழ் இலக்கியத்திலும் பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியது. மிக அருமையான ஒரு நூல். இந்த நூலை பற்றி கிரீஷ் கர்னாட், நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஆளுமை, எழுத்தாளரும் அறிவியல் துறையில் ஆர்வலருமான, திரைப்படம், நாடகம் போன்ற கலைகளில் பங்கெடுத்து கொண்டிருந்த ஒரு அருமையான நபர். அவர் இந்த கதை குறித்து கூறுகிறார், கடந்த 10-15 வருடங்களில் கன்னடத்தில் வெளிவந்த நூல்களில்
மிக முதன்மையான சிறப்பான ஒரு நூல் என்று காச்சர் கோச்சரை சொல்கிறார். காச்சர் கோச்சர் அப்படிங்கிறது ஒரு மிக எளிமையான ஒரு குடும்ப கதை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த கதையை வந்து ஒரு கதை சொல்லி தான் சொல்கிறாப்புல. அந்த கதை சொல்லியினுடைய பேர் இறுதி வரை நமக்கு தெரிவிக்கப்படலை. அந்த கதை சொல்லி அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய சகோதரி, அவங்க பேர் மாலதி, அவருடைய மனைவி அனிதா, அவங்களுடைய சித்தப்பா, இந்த 5 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம் தான் அந்த கதை சொல்லியினுடைய குடும்பம். இந்த கதை சொல்லி அந்த நாவல் துவக்கத்தினுடைய காட்சியில் ஒரு காஃபி ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவீனமயமாக்கப்பட்ட அந்த காஃபி அருந்தும் இடத்திலிருந்து இந்த கதை துவங்குகிறது. இந்த கதையினுடைய துவக்கத்தில் அவர் அந்த காஃபி ஹவுஸில் இருக்கக்கூடிய வெயிட்டர்கிட்ட பேசுகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாருக்கு நிகராக அவரை இவர் அறிமுகப்படுத்துகிறார். பொதுவாகவே சாமியார்கள் வந்து இந்த அருள் சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த நவீன யுகத்தில் ஒரு வார்த்தைக்கு, ஒரு சொல்லுக்காக, ஒரு பார்வைக்காக ஏங்கி ஒரு சாமியார்களை சந்திக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம். இந்த உயர் வர்க்க பிரிவினருக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்ப்பது என்று அறியாமல் இது மாதிரியான நபர்களை போய் சந்திப்பது அவர்களுக்கு ஒரு மனநிறைவு அளிக்கக்கூடியது. ஆனால் இந்த காஃபி ஹவுஸில் சந்திக்கக்கூடிய வெயிட்டரை வந்து அதற்கு நிகராக நம்ம கதை சொல்லி சொல்கிறார். அது எந்த வகையில் அப்படி சொல்கிறாருன்னா, இவர் போய் அங்கே காஃபி அருந்துவதற்காக இருக்கும் பொழுது ஒரு அசரீரி போல அல்லது ஒரு தெய்வ வாக்கை போல அவர் சொல்லக்கூடிய வசனம் வந்து அன்று நடந்த நிகழ்வு குறித்தோ அல்லது அவர் என்ன மனஸ்தாபத்தினால அங்கே வந்து உட்காந்துருக்காரோ அதை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதுதான் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். அந்த முதல் காட்சியில் ஒரு பெண் அருகில் அமர்ந்திருக்கிறா. அவரை சந்திக்க ஒரு இளைஞன் வர்றான். அந்த இளைஞன் நல்ல முறையில் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த பெண்மணி கோபம் அடைந்து அவளை அடிச்சிட்றா. ஒரு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த காட்சியை காமிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வெயிட்டர் வந்து இவரை சந்திக்கும்போது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிற மாதிரி அந்த காட்சி இருக்குது. இதை போல் ஒவ்வொரு முறையும் அவன் சந்திக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய நபர்கள்ட்ட இப்படி பேசக்கூடிய விஷயங்களை ஒரு வித்தியாசமான அறிமுகத்தோடு அவர் சொல்கிறான். இந்த கதை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னுடைய ஒரு காதலி என்று கருதப்படக்கூடிய ஒருத்தியை நினைச்சு பார்க்குறான். அவள் ஒரு சமூக சேவையாக இருக்கா. அவள் கேள்வி கேட்கக்கூடியவளாகவும் ஒரு பெண் இருக்கா. அதனாலேயே இவனுக்கும் அவளுக்குமான அந்த காதல் வந்து நீடிக்கலை. அது நீடிக்காத தன்மையோடு இருக்கிறதையும் அப்படியே உடனடியாக அந்த இடத்துல சொல்கிறான். இந்த இடத்துல இருந்தே இவனுடைய குணங்களை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ கதையினுடைய முக்கியமான பங்கு, மைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதே நகரத்தில் இப்பொழுது எப்படி ஒரு நவநாகரிகத்தோடு இருக்கக்கூடிய அந்த கதை சொல்லி அதே நகரத்தில் அவர்கள் குடும்பத்தோடு ஒரு சிறு பத்தி வீடுகள்னால் வரிசையாக ரூம்ஸ் இருக்கக்கூடிய, சைடு ரூம்ஸ்னு இல்லாமல் வரிசையாக இருக்கக்கூடிய பத்தி வீடுகளில் வசித்து வர்றாங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய அப்பா வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கார். அவருடைய ஊதியம் தான் அந்த வீட்டுக்கு அது உரமோருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டுக்குடைய எல்லா செலவுகளுக்கும் அதுதான் இருக்குது. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 நபர்களுக்குமான இதில் வந்து ஒரு நகரத்தில் அது கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த பொருளாதார நிலையை வந்து வெளிப்படையாகவே அவங்களோட அப்பா வச்சிருக்கிறார். அதனால் குழந்தைகளே தங்களுக்கான ஆசைகளை வந்து அவர்கள் எப்படி வரையறை செய்வது என்பதே, ஆசை என்பதே எந்த வரையறைக்கும் உட்படாதது. ஆனால் இவர்கள் அது திட்டமாகவே கருதிடுவாங்க. எது ஆசை, மாலதியும் கதை சொல்லியுமே இதுதான் நம்ம வீட்டில் சாத்தியப்படும், இதற்கு மேலே நம்ம வீட்டில் வந்து நமக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணும் பொழுது இவர்கள் ஆசை என்பதே எந்த ஆசையும் நிராசையாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா எது முடியுதோ அதை மட்டுமே அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அந்த காட்சியை வந்து அவரை சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வீடு எப்படி இருக்குன்னா, அந்த முன்னறையில் வந்து அவங்க சித்தப்பா படுத்துக்கொள்வார். அதற்கு அடுத்து அண்ணனும் சகோதரியும் இருக்கக்கூடிய இடம், அதற்கடுத்து அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கக்கூடிய இடம், ஸ்டோர் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டி போன்ற ஒரு அறை தான். அந்த அறையில் ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா அந்த கதவுகளை வந்து எவ்வளோ பழையதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி முதற்கொண்டு சத்தம் எழுத்தக்கூடியதாக இருக்கும். ஒருவர் வந்து இரவு நேரத்தில் வெளியில் போனோம்னா அடுத்தவருடைய உறக்கத்தை தடை செய்கிறது போல் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக சில காட்சிகளை சொல்லுவார். அவங்க வீட்டுக்கு முத கேஸ் வரும் பொழுது
அந்த கேஸை எப்படி வைக்கிறது, அந்த கேஸ் எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு வீடே ஒரு ஆர்வமாக ஒரு பொருள் வரும்போது எப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை சொல்கிறார். அப்போ அந்த கேஸ் வர்ற நேரத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு தேநீர் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வீடு முடிவெடுக்குது. அந்த தேநீரை சாப்பிடும்போது இந்த கதை சொல்லி அனுப்பி நீ போய் கொஞ்சம் மிச்சர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றையும் ரசனையாக சொல்கிறாப்புல. அதை ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்வை ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து வாழ்ந்து வந்ததாக அந்த காட்சிகளை தொகுத்து சொல்லிட்டு வர்றார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவருடைய தந்தையாருடைய கம்பெனியிலேருந்து ஒரு செய்தி கிடைக்கும் அவங்க அப்பாவுக்கு. என்ன செய்தி அப்படின்னா, அவர் இன்னும் ஓய்வு பெறுவதற்கு 8 ஆண்டுகள் இருக்குது. அந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னரே அவரை விஆர்எஸ் கொடுத்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி அறிவிப்பு கொடுத்துருது. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய இக்கட்டான சூழல். அந்த இக்கட்டான சூழலை வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாரு. அந்த சமயம் சித்தப்பா மட்டும் வீட்டில் இல்லை. உடனே அம்மா அழுது புலம்புறாங்க. என்ன ஆக போதோ, பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுப்பேன், பையனை எப்படி படிக்க வைப்பேன், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் இப்படிங்கிற மனக்குழப்பத்தில் அந்த தாய் அரற்றுகிறார். அப்பா எதுவும் சொல்ல முடியாமல் அவர் தொடர்ச்சியாக வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சித்தப்பா வராரு. சித்தப்பா வந்தவுடனே எல்லாருமே வீட்டில் இருக்கிற அனைவரும் சித்தப்பாவை எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுதே அந்த கேரக்டரை பற்றிய ஒரு கவன ஈர்ப்பை அந்த கதை சொல்லி நம்மக்கிட்ட தர்றார். அப்போ சித்தப்பா கல்லூரி முடித்த ஒரு பையன். அப்போ வந்த உடனே இவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சை துவக்கும்போது அம்மா அழுது புலம்புறா. உடனே அவங்க அப்பா சத்தம் போடுறார். வந்தவனுக்கு சாப்பாடை வை, அவனை ஏன் போட்டு குழப்பத்தில் கொண்டு வர அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட சித்தப்பா ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது, நம்ம வேணால் அதை செஞ்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே ஒட்டுமொத்த வீடும் அவரை நோக்கி பார்வையை குவிக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வேணால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, மசாலா பொருட்களை நம்ம லூஸில் வாங்கி அதை பேக் பண்ணி இந்த நகரத்தில் நம்ம விற்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது இவர்களுக்கு புதிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு கேரளாக்காரர் பழக்கம் இருக்கார், அவர்கிட்ட வாங்கி இதை நம்ம செய்யலாம். படிப்படியாக விலை மலிவான இடங்கள் எது என்னன்னு பார்த்து நம்ம செய்யும்போது நமக்கு லாபம் அதிகமாகும் அப்படின்னு சொன்னோடனே வீடே ஒரு மகிழ்ச்சி, அதே நேரத்தில் ஒரு திகைப்பு இதோடு அப்படியே கவனிக்குது சித்தப்பாவை. அப்போ இந்த நேரத்தில் முடித்த உடனே சித்தப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறாரு, இதில் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த வணிகத்தை நாம் துவக்குவதற்கு முதல் நம்ம கையில் இருந்து தான் போடணும். அப்போ என்ன செய்கிறது, அவ்வளோ பெரிய பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொன்னோடனே அடுத்த நொடி அவங்க தந்தையார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஓய்வு பலன்கள் தரம்னு இருக்காங்க, அந்த பணத்தை நம்ம இதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னோடனே சித்தப்பாவுக்கும் அந்த வீட்டில் இருந்த அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி முகத்தில் தெரியுது. சித்தப்பா உடனடியாக சொல்கிறாரு, அப்படின்னா இப்போதே நாம் தொழிலை துவங்கலாம், நீங்கள் 50% பார்ட்னர், நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்கிறார். இந்த இடத்தில் கதை சொல்லி ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்காக போனதற்கான ஒரு திசை அப்படி முடிவாகுதுங்கிறத சொல்கிறார். இப்படித்தான் சோனா மசாலா என்று இன்றைக்கு புகழ்பெற்று விளங்குகின்ற அந்த நகரத்தில் மிகப்பெரிய லாபத்தை குவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உருவாகியது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லி நம்மகிட்ட சொல்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதனுடைய விளக்கங்களை அவர் கதை சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கார். இவர்கள் வசிக்கக்கூடிய வீடு வசதி குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவு வருது. இவங்க உடனே பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வீடு கொஞ்சம் நல்ல ஒரு புறநகரில் ஒரு நல்ல வசதியான ஒரு வீட்டை இவங்களுக்கு தேவைக்காக பார்க்குறாங்க. அந்த வீடு மிக பெரியதாக பிரம்மாண்டமானதாக இருக்குது, நல்ல லாபம் வருது தொழிலில். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இடப்பெயர்வு உடனடியாக நடந்தே ஆகும். அப்போ அந்த வீட்டை மாற்றக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக அந்த விஷயத்த கதை சொல்லியின் வாயிலாக இந்த கதையை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர் சொல்கிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக எடுத்து அது எல்லாமே அவர்களோடு ஒன்றி இருந்த ஒரு பொருள்களாக இருக்குது, வாழ்க்கையோடு ஒன்றி இருந்த பொருளாக இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் பழமையாக தூசுபடிந்து இருக்குது. அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக அவர்கள் திட்டமிட்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா மட்டும் அந்த சமையல் அறையில் இருந்த ஒரு ரேக் என்று சொல்லப்படக்கூடிய அதை கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறா.
சரி பெற்ற தாயினுடைய விருப்பத்தை நம்ம மறுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த அறை வந்து எல்லா பொருள்களையும் எடுத்த பிறகு அந்த வீடு காட்சியளிக்கக்கூடிய விஷயத்த கதை சொல்லி அப்படி சொல்கிறாரு. அப்படியே எதுவுமே இல்லாமல் அந்த வீடு வந்து எப்படி இருக்குது. உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. கேலண்டர் ஷீட் சவத்தில் இருந்ததை ரிமூவ் பண்ணோன்னே அதற்கு பின்னாடி வந்து எந்தவித இதுவும் குறையாமல் அந்த பளபளப்போட இருக்கக்கூடிய அந்த சவரை நான் பார்க்க முடிந்தது அப்படின்னு ஒரு கவிதை போல் அந்த இடத்துல சொல்கிறார். நம்ம பார்த்துருக்கலாம், வீடுகளில் நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு பொருளை வச்சுருந்தோம்னா எந்த விதமான தூசும் படியாமல் அந்த இடம் மட்டும் அப்படியே ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கவிதை போல் அந்த பார்வையை அப்படியே சொல்லுவார். அந்த வீட்டை காலி செய்யும்போது இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களை சொல்லிவிட்டு அந்த புது வீட்டினுடைய விஷயங்களை சொல்லுவார். அந்த புது வீட்டினுடைய விஷயங்கள் சொன்னோன்னா அந்த புது வீடு எவ்வளவு பெரிதாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கத்தை சொல்லிவிட்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்த உடனே சித்தப்பா சொல்லுவார், அம்மாவையும் பொண்ணையும் வந்து நீங்கள் 2 பேரும் நான் ஒரு இடத்த சொல்கிறேன், எந்த பொருளினுடைய விலையெல்லாம் விசாரிக்காதீங்க, உங்களுக்கு என்னென்ன விருப்பப்படுறீங்களோ அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் கதை சொல்லி ஒரு விதமான விலகலோடையே இருப்பார். அந்த குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த அபரிவிதமான அந்த பொருளாதார ரீதியில் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் இவரை கொஞ்சம் விலகல் மனப்பான்மையோடு இருப்பதா போலவே இவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும். அம்மாவும் பொண்ணும் போய் வாங்கி குவிக்கக்கூடிய பொருள்களை பார்த்தோம்னா இவருக்கே எதுக்கு இவ்வளோ பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த எந்த விதத்திலும் பயன் தரக்கூடிய ஒரு பொருட்களாகவே இருக்காது. ஆனால் வீட்டை வந்து நிறைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாங்கி குவிக்கக்கூடிய பொருள்கள். அதே போல் அம்மா அந்த பழைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த அடுப்படியில் இருக்கக்கூடிய அந்த ரேக் என்பது இந்த வீட்டிற்கு சற்றும் பொருந்தாது, பின்பக்கம் கொண்டு போய் வச்சிடுற மாதிரி ஒரு காட்சியும் சொல்கிறார். இது ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த பழைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த பொருள் வந்து அதே மாதிரி நிறைய பொருட்களை கொண்டு வந்து அது எந்த விதத்திலும் பயன்படாமல் பால்கனியில் போடுறது, பின்னாடி போடுறது, இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ ஒரு நவீன யுகத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அவங்களுடைய பொருள்களும் அவருடைய இதுவும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படிங்கிற அதை மாதிரி சொல்லியிருக்காரு. வாங்கி பொருள்களை குவிக்கிறத பார்த்தோன்னா இந்த கதை சொல்லிக்கே வினோதமாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே எப்படியெல்லாம் மாறுது. இதற்கிடையில் மாலதிக்கு ஒரு நல்ல வரன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரனை பார்க்குறாங்க. அந்த வரன் பார்த்து முடிவடைந்த உடனே ஒரு சிறு நாட்கள்லேயே, ஒரு சிறிது காலத்திலேயே வீட்டில் அவர் கணவனோட பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா அந்த அந்த பணம் பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு எந்த அளவுக்கு அவள்கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கதை முழுக்க சொல்லுகிறது. அப்போ வீட்டில் வந்து திருமணம் புரிந்துட்டு இங்கே வீட்டில் வந்து இருக்கிறப்ப அவளுடைய மனநிலையும் அவளுடைய இதுவும் எப்படி இருக்கும், இவரை கதை சொல்லி எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறார். இதற்கிடையில் கதை சொல்லிக்கும் அனிதா என்ற ஒரு பெண்மணிக்கும் திருமணம் நடக்குது. அந்த அனிதாவினுடைய தந்தை வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு ஃபேமிலியாக சொல்லப்படுது. அவருக்கு ஒரு தம்பி, ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அனிதா வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவள் வந்து ஒரு கேள்வி கேட்கக்கூடியவளாக, அது நவீன பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவகப்படுத்த தேவையில்லை. ஒரு எளிமையான பெண், அதே நேரத்தில் ஒரு நியாயத்தை கேட்கக்கூடியவளாக இருக்கிறார். அதை இவரும் கதை சொல்லியும் இடையில சொல்கிறார். இது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இவர்கள் தேனிலவுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு அறையில் தங்கும் பொழுது எறும்புகள் வந்து அந்த சுவர்களில் போய்கொண்டு இருக்கும் பொழுது இவன் தன்னை அறியாமல் அந்த எறும்பை வந்து கைகளை வைத்து அழுத்துவதை அவள் பார்த்து விடுகிறான். பார்த்தோன்னு சொல்ல, ஏங்க இப்படி அந்த எறும்பு என்ன பாவம் செஞ்சா, அதை ஏன் இப்படி கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவர் சொல்லும் பொழுது கதை சொல்லி தன்னுடைய பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிறார். அவளுடைய அந்த பழைய வீட்டில் எப்போது பார்த்தாலும் அந்த அடுப்படியில் எறும்புகள் வரிசை வரிசையாக வருவதும், அதை எப்படியாவது செய்யணும், எறும்புகளை அப்புறப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த வீடே வந்து ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கும். தண்ணீரை கொண்டு ஊற்றுவது, அல்லது கைகளை கொண்டு நசுக்குவது, அல்லது தீயின் மூலமாக வாட்டி எடுப்பது, இப்படி ஒவ்வொரு முறையையும் வந்து அந்த எறும்பை கொல்வதற்காக ஒரு கட்டத்தில் பார்த்தால் இரவு நேரத்தில் அவங்க அம்மா வந்து எந்திரிச்சு நின்று என்னடா என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா எறும்புகளை கொன்று கொண்டு. அப்போ எறும்பு மீது இவர்களுக்கு ஒரு தீராத வன்மம் வந்து எறும்பின் மீது இருக்கும். ஏன்னா எறும்பு இவர்களுடைய எல்லா பொருள்களின் மீதும் வந்து பயன்படுத்தக்கூடிய முடியாதபடிக்கு செய்கிறது என்று சொல்லி எறும்பின் மீது இந்த குடும்பத்துக்கு ஒரு வன்மம்
இருந்து எறும்பை எங்கே பார்த்தாலும் கொல்வது என்பதைப் போல அந்த கதையை சொல்லி அதுதான் இங்கே வெளிப்படுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட நொடியில் வந்து அனிதா பயந்து போயிடுறார். இவங்களுடைய சுபாவங்கள் வந்து இப்படி இருக்கே, ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிட்டு ஒரு வீட்டில் இருக்கிற மாலதியினுடைய நடவடிக்கைகளும் இவளுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இவங்க சித்தப்பாவை தேடி ஒரு பெண்மணி வாசலில் இருக்கா. சித்தப்பாவினுடைய பேரை சொல்லி கூப்பிட்றா. அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவர் கேட்பவள் வந்து கொஞ்சம் இளம் வயதினராக இருக்கா, வினோதமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தயங்குறாங்க. உள்ளே பார்க்குறாங்க. சித்தப்பா சைகை காட்டுகிறார். இல்லை என்று சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து இல்லை அவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக டுவியை வர சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்னடா சித்தப்பாவின் மீது மிக நெருக்கமாக இருப்பதைப் போல் அவருக்கு பிடிச்ச பருப்பு குழம்ப கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே இன்னும் கூடுதலாக அந்த குடும்பமே ஒரு மாதிரி பயப்படுது. இந்த இடத்துல கதை சொல்லி வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சித்தப்பாவினுடைய மூலமாகத்தான் இந்த கடையினுடைய தொழிலினுடைய லாபம் அனைத்துமே இருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தரை எப்படி உள்ளே விட்டோம்னா நம்மளுடைய இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பறிபோயிருமோன்ட்டு மிக கவனமாக யாரையும் நெருங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவர்களாக இவங்க மாலதியும் அம்மாவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லியினுடைய பார்வையிலே சொல்கிறார். அப்பா இதை வேடிக்கை பார்க்கக்கூடியவராக இருக்கார். சித்தப்பா வந்துட்டு மாடிக்கு போயிடுறாரு. அப்போ இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டு அந்த பெண்மணியை விரட்டி விட்டு அவள் கொண்டு வந்திருந்த டிஃபன் பாக்ஸை கீழே தள்ளி விட்டு கொட்டி விட்டுறாங்க. இந்த சம்பவம் முடிந்துடுது. இந்த சம்பவம் முடிந்த உடனே அடுத்து மத்தியான சாப்பாட்டு வேலை. எல்லாரும் வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அனிதா இந்த பேச்சை துவக்குறார். இந்த சாப்பாட்டுக்கு அந்த உருண்டை குழம்பு இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் அவங்க கொடுத்ததை வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே அப்படியே அவங்க அம்மாவுக்கும் மாலதிக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். என்னடா புதிய பிரச்சனையை கிளப்புறா அப்படின்னு சொல்லிட்டு அனிதாவின் மீதான படுகோபத்தோடு இருப்பாங்க. இப்போ அனிதாவிற்கு அவர்களுடைய பழகிய எதிர்த்த வீட்டில் ஒரு கூட படித்த பையன் இருக்கான். அவனுக்கும் இவளுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை, ஒரு நட்பு தான். அது இவனுக்கும் தெரியும், கதை சொல்லிக்கும் தெரியும். ஆனால் அதை மாலதி வந்து துன்புறுத்தும் விதமாகவே அவனோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக பேசுவதாக அந்த காட்சி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளில் ஒருத்தரை சுட்டுக்கிறது, ஒரு நிமிடத்தில் அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லுவோம். சித்தப்பாவை நீங்கள் நெருங்க விடாமல் செய்கிறீங்க, அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அவருக்கும் திருமணம் செஞ்சு வச்சா அவரும் குடும்பம் குழந்தை குட்டின்னு நல்லா இருப்பார்ல, நீங்கள் வந்து உங்களுக்காகத்தான் அப்படி செய்கிறீங்கிறத அனிதா ஓப்பனாகவே ஒரு சார்ஜாக வைக்கிறான். இது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. வீடே ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகுது. உடனே அனிதா தன்னுடைய வீட்டிற்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுறா. இதற்கிடையில் மாலதி தன்னுடைய கணவனை ஒரு முறை சித்தப்பாவினுடைய அடியாட்களை அழைத்து சென்று அங்கே போய் கணவனை போய் 5 சண்டை போட்டு அந்த அடியாளை வச்சு அடித்து இவளுடைய நகைகளை எல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துடுறார். சித்தப்பா வந்து பேசும்போது சொல்லார், தொழிலில் எங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தேவைப்படுகிறது, பண பாக்கி இதெல்லாம் வசூல் பண்ணணும்னா அடியாட்களுடைய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது கதை அப்படியே சுற்றி வளைச்சி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிது. இப்போ சித்தப்பாவினுடைய ஒரு பழக்கம், அந்த பழக்கத்தை இவங்க கட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதை அனிதா கேள்வி கேட்டுட்டு அவளுடைய வீட்டுக்கு போயிடுறா. மாலதி தன்னுடைய கணவன்கிட்ட அடியாட்களை வச்சு சண்டை போடுறான். இப்படி கதை சொல்லி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இந்த நேரத்தில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதற்கு இடையில் இந்த கதையினுடைய அற்புதமான இந்த கதை தலைப்பு காச்சர் கோச்சர் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிதாவும் கதை சொல்லியும் ஒரு தனிப்பட்ட சூழலில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை அனிதா காச்சர் கோச்சர் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கதை சொல்லி கேட்குறான். இது எந்த மொழியும் இல்லை, நானும் என்னுடைய தம்பியும் ஒரு நாள் வீட்டின் மாடியிலிருந்து பட்டத்தை விட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பட்டத்தின் நூல்கள் சிக்கி கொண்டன. அப்பொழுது என்னுடைய தம்பி என்ன சொன்னான்னா, இந்த நூல் காச்சர் கோச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அதிலிருந்து தான் அந்த காச்சர் கோச்சர்ன்றதை அதிலிருந்து நாங்கள் சொன்னோம். அதே மாதிரி என்னுடைய தம்பி ஒரு முறை காச்சர் கோச்சர் ஆகி ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஆக்சிடெண்ட்டில் விபத்தாகி அவனுடைய கால்கள் வந்து பழுதடைஞ்சிருச்சு. இந்த காச்சர் கோச்சருங்கிறது இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை சொல்லி முடித்துட்டு அனிதா தன்னுடைய வீட்டிற்கு சென்றவள் திரும்பி வருவதாக ஒரு
குறிப்பிட்ட ஒரு நாளை சொல்லுகிறார். அந்த நாளில் கதை சொல்லி அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த கதை சொல்லி வெறுமனே காஃபி ஹவுஸுக்கு சென்று காஃபியை அறிந்துவிட்டு அலுவலகம் சென்று அங்கே மதிய உணவை அறிந்துவிட்டு மீண்டும் மாலை காஃபி ஹவுஸுக்கு சென்று காஃபியை அறிந்துவிட்டு வீட்டுக்கு வருபவனாக இருக்கிறான். அனிதாவுக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பெண்மணிக்கு தன்னுடைய கணவன் சம்பாதித்து அதில்தான் பூ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக. மற்றவருடைய பணத்திலிருந்து அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் அனிதாவினுடைய வருத்தமாக இருக்கும். அதையும் ஒரு சார்ஜாகவே கதை சொல்லியின் மீது அவள் வைப்பாள். நீங்களாக சொந்தமாக சம்பாதிங்க, எங்கேயாவது வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி காட்டுவா. திரும்பி வருவதற்கான ஒரு நாளை கதை சொல்லியிடம் குறிப்பிட்டு சொல்லி கொண்டு இருப்பாள். அனிதா சொந்த ஊருக்கு சென்றவுடன் வீடு ஒரு சமநிலைக்கு வருகிறது. சித்தப்பா மாடியிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அம்மா, நான் வேணா தேநீர் போட்டு தரட்டுமா என்று கேட்கிறார். ஆகட்டும் என்ற மாதிரி சித்தப்பா பார்க்கையில் அம்மா உடனடியாக வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் தேநீர் தயாரிக்கிறார். இப்பொழுது எப்போதும் அமையாத ஒரு காட்சி அமைகிறது. வீட்டில் அனைவரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறோம். அம்மா தேநீர் தயாரித்து கொண்டு கொடுக்கிறார். அப்பொழுது பேச்சுவாக்களில், ஏங்க இன்னைக்கு நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்களாமே அப்படின்னு. ஆமாம், போயிட்டு வந்தேன். அவரோட அப்பா இறந்துட்டார் தெரியுமா, கேள்விப்பட்டியா என்று அண்ணனும் தம்பியும் பேசிக்கொள்கிறார். ஆமாம், கேள்விப்பட்டேன். உன் ஒய்ஃபும் அப்படி தானே இறந்து போனாங்க, அப்பா எப்படி இறந்து போனாரோ தெரில அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக அவருடைய தந்தையார் பேசுகிறார். விஷயம் என்னென்னா, இவர்கள் போயிட்டு வந்த அந்த வீட்டில் இறந்தவருடைய மருமகள் இறந்து போகிறார். அப்போ அவள் மருமகளை அவன் தான் கொன்றதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த பகுதியில் எழுது. எப்படியோ அவர்கள் சமாளித்து அதை ஒரு தற்கொலை என்பதாக முடிவு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அதை ஒட்டி இது மாதிரியான கொலைகளும் கொலைகளில் சிக்கிக்கொள்வதும் கொலைகளிலிருந்து தப்பித்து கொண்டவர்களையும் பற்றிய ஒரு பேச்சு அந்த தேநீர் அருந்தும்போது போய்கொண்டிருக்கிறது. ஆக ஒரு தேநீரை சுவைத்து கொண்டே கொலைகள் குறித்து அந்த வீட்டில் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது சித்தப்பா இப்படியெல்லாம் சொல்கிறார். ரவி அதெல்லாம் நல்லா பார்த்துக்குருவான். இந்த ரவி என்று குறிப்பிடப்படுபவன் தான் மாலதியினுடைய கணவர் வீட்டில் போய் பஞ்சாயத்து செய்தபோது அவனுடைய கணவரை அடித்து நகைகளை வாங்கி வந்தவன். ரவி அதெல்லாம் எந்த இதுவும் அவன் பிரச்சனையை எப்படி தெளிவாக பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாலதி உடனே கேட்கிறான். நான் வேணா இன்னொரு டீ போட்டு கொண்டு வரட்டா அப்படின்னு கேட்டோன்னா சித்தப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த இன்னொரு தேநீரை அனுமதிப்பார். அன்று உடனடியே ஆமாப்பா போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாலதிக்கு அனுமதி அளிக்கிறார். உடனே மாலதி உள்ளே சென்று இன்னொரு தேநீரையும் போட்டு வருகிறாள். ஆக வீடு இப்படியான ஒரு முடிவை தேநீரை சுவைத்து கொண்டே அவர்கள் கொலைகள் குறித்து பேசுகிறார்கள். அந்த நாள் வந்திருக்கும். அனிதா வரவில்லை. கதை சொல்லி ஏன் வரவில்லை என்று நினைக்கிறான். தொலைபேசி அழைப்பை எதிர்பார்க்கிறான். அனிதாவிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. காச்சர் கோச்சர் ஆயிருச்சே என்று நினைக்கிறான். இத்தோடு அந்த கதை நாவல் முடிவடைகிறது. நான் என்னை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து காஃபி அருந்தும்போது பக்கத்தில் வந்த வின்சென்ட், சார் கையை கழுவுங்கள், உங்கள் கையில் இரத்தம் இருக்கிறது என்றான். நான் அலறினேன். என் கையில் இரத்தம் இருக்கிறது என்று சொன்னானா? உண்மையா? யாருடைய இரத்தம்? இவையெல்லாம் எப்படி நடந்தது? கடவுளே, இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவது எப்படி என்று நான் தவித்து கொண்டிருந்த போது என் மனதிற்குள் நுழைந்த வார்த்தைகள் காச்சர் கோச்சர் என்று சொல்லி கதை சொல்லி நாவலை முடிக்கிறார். நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில காச்சர் கோச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி நம்ம கூட சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்த மதுரை மாவட்டத்தை சார்ந்த பட்டதாரி ஆசிரியர் சௌ ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை அனுப்புங்க. com.radio@alagappauniversity.ac.in. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். தொடர்ந்து வாசிப்பை நேசிப்போம். இது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே.